அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாயி முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வசாபிஹி அஜ்மாயின். அம்மாபாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இது சபர் மாதமும் முஸ்லீம்களின் நிலையும் என்ற தலைப்பில் இந்த காணொலியை, இந்த சபர் மாதம் பீடை மாதம் என்பதாக சிலர் கருதி இதில் ஏராளமான இஸ்லாத்துக்கு முரணான, இஸ்லாம் சொல்லாத பிற மதத்திலிருந்து காப்பியடிக்கப்பட்ட காரியங்களை அதிகமாக செய்து வருகிறார்கள். அதனால் இதை சரியாக புரிந்து கொண்டு மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய கடமை, பொறுப்பு நமக்கு அல்லாஹ் வழங்கியிருப்பதால் அதை நான் உங்களிடம் ஒப்படைத்து கொண்டு இந்த காணொலியை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அதாவது இஸ்லாமிய மார்க்கம் பகுத்தறிவு மார்க்கமாகும், மிக மிக பகுத்தறிவு மார்க்கமாகும் என்பதை நீங்கள் அனைவரும் முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் முழுக்க முழுக்க பகுத்தறிவு மார்க்கம்தான். ஆனால் இன்று முஸ்லீம்கள் தங்கள் செயல்பாடுகளால் இஸ்லாத்தை பற்றி மற்ற மக்களிடம் தவறான எண்ணத்தை தோற்றுவித்து விட்டார்கள். குறிப்பாக சகுனம் பார்ப்பது, ஜோசியம் பார்ப்பது, நல்ல நாள் பார்ப்பது, கெட்ட நாள் பார்ப்பது போன்ற காரியங்களை வேறு எந்த மார்க்கமும் தடுக்காத அளவுக்கு இஸ்லாம் மிக கடுமையாக தடுத்திருக்கிறது. ஆனால் இஸ்லாத்தில் தடுக்கப்பட்ட இந்த காரியங்களை முஸ்லீம்களே பால் கித்தாபு, பார்வை பார்த்தல் என்ற பெயர்களில் செய்து வருகிறார்கள். இது போன்ற இஸ்லாத்திற்கு முரணான முஸ்லீம்கள் செய்யும் காரியங்களில் ஒன்றுதான் சபர் மாதத்தை பீடை மாதம் என்று கருதுவதாகும். இன்று முஸ்லீம்கள் சபர் மாதத்தை பீடை மாதமாக கருதுகிறார்கள். இந்த மாதத்தில் பீடையை கழிப்பதாக எண்ணி பலர் கடற்கரைகளுக்கு சென்று மூழ்கி வருகிறார்கள். இன்னும் பலர் புல்வெளிகளுக்கு சென்று புற்களை மிதிக்கிறார்கள். சபர் குழி என்ற பெயரில் ஆற்றில் போய் குளித்து பீடையை நீக்குகிறார்களாம். இப்படியும் இன்னும் சிலர் மாவிலைகளில் சலாமுன் கவுலும் ரப்பிர் ரஹீம் என்ற திருக்குர்ஆனின் வசனத்தை எழுதி அதனை நீரில் கரைத்து குடிப்பார்கள். இவ்வாறு குடித்தால் தங்களுக்கு ஏற்பட்ட துன்பம் நீங்கும் என்றும் கருதுகிறார்கள். இன்னும் சில இடங்களில் பிரத்யோகமாக பீடையை போக்குவதற்காக கொழுக்கட்டைகளை செய்து அதை பீடை பிடித்தவரின் தலையில் கொட்டுவார்கள். இது போன்ற ஏராளமான மூட நம்பிக்கைகளை மாற்று மதத்திலிருந்து காப்பி அடித்து கொண்டு, அதாவது மேலும் சபர் மாதத்தில் கல்யாணம் போன்ற நல்ல காரியங்களை தள்ளி வைத்து விடுவதை பார்க்க முடிகிறது. இன்று சபர் மாதம் பீடை மாதமாக கருதப்படுவதை போன்று அன்று அரபியர்களிடத்தில் சவ்வால் மாதமும் சபர் மாதமும் பீடையாக கருதப்பட்டு வந்தது. எப்போ? ஐயாமில் ஜாகில், இஸ்லாம் வருவதற்கு முன்னால் காட்டு மிராண்டிகளாக இருந்த காலத்தில் பீடை மாதம் கிடையாது என்பதை உணர்த்தும் வண்ணமாக தன்னை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சவ்வால் மாதத்தில் தான் திருமணம் செய்தார்கள், அந்த மாதத்தில் தான் உடலுறவும் கொண்டார்கள் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஜாகிலியா காலத்தில் வாழ்ந்த மக்கள் சபர் மாதத்தை பீட மாதமாக கருதினார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு நினைப்பது தவறு என்று கூறினார்கள். இது அபுதாவுதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. சபர் மாதத்தை பீட மாதமாக கருதுவதற்கு மார்க்கத்தில் எந்த ஆதாரமும் இல்லை. மாறாக சபர் மாதத்தை பீடை மாதமாக கருதக்கூடாது என்று தான் மார்க்கத்தில் உள்ளது. தொற்று நோயும் பறவை சகுனமும் சபர் பீடை என்பதும் கிடையவே கிடையாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நூல் புகாரி 5707, 5717 ஹதீஸ்களில் இடம்பெற்றிருக்கு. சபர் மாதம் வந்துவிட்டால் அதில் சோதனைகளும் குழப்பங்களும் அதிகமாகிவிடும் என நம்பி அதை பீடை பிடித்த மாதமாக அன்றைய மக்கள் கருதினார்கள். இந்த மூட நம்பிக்கையை ஒழிக்கும் வகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபர் என்பது இல்லை என்று கூறினார்கள். அடுத்து, கெட்ட நாள் என்பது உண்டா? நாட்களில் ஒரு கெட்ட நாள்னு ஒரு நாளை எந்த நாளையாவது சொல்ல முடியுமா? அதை குறிப்பிட்டு முடியவே முடியாது. காலத்தை நல்ல காலம் கெட்ட நாளம் என்று பிரிப்பது மிகப்பெரிய தவறாகும், அறிவுக்கு பொருந்தாத செயலாகும். தொடர்ந்து துர்ப்பாகியமாக இருந்த ஒரு நாளில் அவர்களுக்கு எதிராக
கடும் சப்தத்துடன் காற்றை நாம் அனுப்பினோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 54வது அத்தியாயம் 19வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார். இது ஆது சமுதாயத்தை சேர்ந்த மக்களை அழித்த ஒரு விதத்தை சொல்ல காட்டக்கூடிய ஒரு வசனம். அதாவது பீடை நாள் உண்டு என்பதற்கு ஆதாரமாக இந்த வசனத்தை முஸ்லீம்கள் எடுத்துக்கொண்டு படம் காட்டுறாங்க. இவர்கள் நினைக்கும் கருத்தை இவ்வசனம் தரவே இல்லை. இந்த வசனத்தில் நக்ஸ், அதாவது பீடை நாளில் ஆது சமுதாயத்திற்கு தண்டனை வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த வசனத்தை சான்றாக கொண்டு நல்ல நாட்கள் பீடை நாட்கள் மார்க்கத்தில் இருக்கிறது என்று சிலர் கூறி ஏமாற்றி வருகின்றனர். வயிற்றுக்காக பிளப்பு நடத்தக்கூடிய நாதாரிகள் சிலர் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களுடைய வேலை இது. மக்களை ஏமாற்றி வயிறு வளர்க்கிறார்கள். இது உண்மை அல்ல. ஆனால் இவ்வசனம் இந்த கருத்தை தரவில்லை. மற்றொரு வசனம் 69வது அத்தியாயம் 7வது வசனத்தில் 7 நாட்கள் அவர்களுக்கு எதிராக காற்று வீசியதாகவும் 7 நாட்களுமே பீடை நாட்கள் என்று பன்மையாக கூறப்பட்டுள்ளது. அதாவது 41வது அத்தியாயம் 16வது வசனத்தில் 7 நாட்களில் எல்லா கிழமைகளுமே அடங்கும் இல்லையா? எத்தனை நாள் இருக்குது வாரத்துக்கு? 7 நாள் தானே. அப்போ எல்லா நாட்களும் அதில் அடங்கும் இல்லையா? எல்லா நாட்களும் தான் பீடை நாள். யாருக்கு? அவனுக்கு. தப்பு செஞ்சானே ஆது சமுதாயத்தவர்கள், அல்லாஹ் அழித்தானே அவர்களுக்கு கெட்ட நாள். உங்களுக்கு என்ன சிந்திக்கணுமா இல்லையா? அப்போ 7 நாட்கள் எல்லா கிழமைகளுமே அடங்கும். இவர்களின் வாதப்படி எந்த கிழமையும் நல்ல கிழமை அல்ல என்ற கருத்தும் வருது. இதில் இந்த கருத்தில் வருதா இல்லையா? வருது. அப்போ அதாவது 365 நாட்களுமே பீடை நாட்கள் என்று இவர்கள் முடிவு செய்ய வேண்டிய நிலைக்குத்தான் தள்ளப்படுவார்கள் அந்த வசனத்தின் கருத்துப்படி. மேலும் அந்த நாட்களில் தீயவர்கள் மட்டும்தான் தண்டிக்கப்பட்டார்கள், நல்லவர்கள் காப்பாற்றப்பட்டனர் என்பதை இவர்கள் அறியவில்லை. இவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படவில்லை. ஏன்னா குர்ஆனை இவங்க ஏதோ ராகம் போட்டு ஓதுறதுக்கு தானே வச்சுருக்காங்க. குர்ஆன் அல்லாஹ்வுடைய காலம், அல்லாஹ் நமக்கு வழி காட்டுறான், அதில் நமக்கு பேசுகிறான், என்னதை செய்யணும் கூடாதுங்கிறான், நேரான வழி தின்னதை தெளிவாக காட்டுங்கிறான். அதை பற்றிலாம் எந்த அக்கறையும் இல்லை. நேரம் கிடைக்கும்போது 2 பக்கங்களை பெருட்டி தெரியாத பாஷையில் ஓதிவிட்டு வச்சிட வேண்டியது, சரிதானே? அப்போ அந்த நாட்கள் தீயவர்கள் மட்டும்தான் தண்டிக்கப்பட்டார்கள், நல்லவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். நல்லவர்களுக்கு அது பீடை நாட்களாக இல்லவே இல்லை, மாறாக நல்ல நாட்களாகத்தான் அமைந்திருந்தது. அப்போ அது எல்லாருக்கும் பீடை நாள் இல்லை. யார் தப்பு செஞ்சாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அது பீடை நாளாக கெட்ட நாளாக அமைந்தது. சரியா? அதை தெளிவாக நம்ம புரிந்து கொள்ளணும். உலகில் ஏற்படும் விளைவுகள் ஆட்களை பொறுத்து தான் இறைவனால் தீர்மானிக்கப்படுமே தவிர நாட்களை பொறுத்து அல்ல. ஆட்களை பொறுத்து, அவன் நல்லவனா கெட்டவனா என்பதை பற்றி தான். சரியா? எல்லா மனிதர்களுக்கும் நன்மை மட்டுமே தருகின்ற எந்த ஒரு நாளும் உலகில் இல்லவே இல்லை. எல்லா மனிதர்களுக்கும் தீமை செய்யும் ஒரு நாளும் உலகில் இல்லவே இல்லை. இவ்வசனத்தை சான்றாக கொண்டு நாங்கள் நல்ல நாட்கள் கணித்து தருகிறோம் என்று கூறுவோர் இது நல்ல நாள் இது கெட்ட நாள் என்பதை எவ்வாறு கண்டுபிடித்தார்கள்? இதற்கு சான்றாக அமைந்த திருக்குர்ஆன் வசனங்கள் எது, ஹதீஸ்கள் எது என்பதற்கு அவர்களால் விடை கூற முடியாது. இப்படி கேட்டு பாருங்க, விடை சொல்கிறாங்களான்னு பார்ப்போம். சொல்ல மாட்டாங்க. உலகத்துக்கு நல்ல நாள் பார்த்து கூறுவோர் தமக்கு ஒரு நல்ல நாளை பார்த்து கொள்ள முடியவில்லையே. 5க்கு 10க்கு நாயா பைய அலைகிறானே. அப்போ அவர்களின் அனைவரும் தரித்திர நிலையில் தான் உள்ளனர் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய இந்த நாட்களை நல்ல நாள் கெட்ட நாள் என்று கூறுவது அல்லாஹுவை குறை கூறுவதாகும். மக்களே, அல்லாஹ்வை குறை கூறுவதாகும். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஆதமுடைய மகன் என்னை நோவினை செய்கின்றான், நானே காலமாக இருக்க அவன் காலத்தை திட்டுகிறான், என் கையிலே ஆட்சி உள்ளது, இரவு பகலை நானே புரட்டி வருகிறேன் என்று அல்லாஹ் கூறுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நூல் புகாரில 4826வது ஹதீஸ். எனவே நாட்களை நாம் தீய நாட்கள் என்று பிரிப்பது இறைவனின் அதிருப்திக்குரிய கடுமையான பாவ செயலாகும். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையில் எண்ணற்ற துன்பங்கள் ஏற்பட்டது. யாரும் அனுபவிக்காத அளவுக்கு பல துயரங்களுக்கு ஆளானார்கள். என்றைக்காவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை பிடித்த பீடை நீங்குவதற்காக கடற்கரைக்கோ அல்லது புல் மிதிப்பதற்கோ சென்றுள்ளார்களா என்றால் நிச்சயமாக இல்லை. இஸ்லாமிய சமுதாயமே சிந்திச்சு பாருங்க, ஒரு காலமாக அவங்க இந்த மாதிரி செஞ்சதில்லை.
அவங்க நமக்கு வழிகாட்டினதில்லை. அவங்க தான் நமக்கு அழகிய முன்மாதிரி. அந்த முன்மாதிரியில் எங்கே பார்த்தீங்க இந்த செயலை? பீடை நாள் என்று கருதும் நாம் எங்கு சென்றாலும் நமக்கு வர வேண்டிய துன்பம் வந்தே தீரும். அல்லாவை தவிர வேறு யாரும் அதை நீக்க முடியாது என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். அல்லாஹ் நமக்கு ஒரு தீங்கை அளித்தால் அவனை தவிர அதை நீக்குபவன் யாரும் இல்லை. உமக்கு அவன் ஒரு நன்மையை நாடினால் அவனது அருளை தடுப்பவன் யாரும் கிடையாது. தனது அடியார்களில் நாடியோருக்கு அதை அளிப்பான். அவன் மன்னிப்பவன் நிகரற்ற அன்புடையவன் என்று அல் குர்ஆன் 10வது அத்தியாயத்தில் 107வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ இந்த கூத்துகள் எல்லாமே பிற மத கலாச்சாரம், பிற மக்களை பார்த்து காப்பி அடிக்கப்பட்டது தான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளணும். இஸ்லாமிய மார்க்கம் ஒரு அறிவார்ந்த மார்க்கம் என மாற்று மதத்தவர்கள் கூட கூறிக்கொண்டிருக்கும் நேரத்தில் முஸ்லீம்கள் பலர் மூட பழக்க வழக்கங்களை மார்க்கத்தின் பெயரால் அரங்கேற்றி வருகிறார்கள். இது ரொம்ப வேதனைக்குரிய விஷயம். இந்த மூட பழக்க வழக்கங்களை அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்து கற்றார்களா என்றால் நிச்சயமாக இல்லை. மாறாக மாற்று மதத்தினர்களின் செயல்களை கண்டு அவர்களின் செய்வதை போன்று இவர்களும் செய்கிறார்கள். இவ்வாறு மாற்று மத கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடியவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். முஸ்லிம்கள் எந்த அளவுக்கு மாற்று மத கலாச்சாரத்தை பின்பற்றுவார்கள் என்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக நமக்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். என்ன, உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களை நீங்கள் ஜானுக்கு ஜான் முலத்திற்கு முலம் பின்பற்றுவீர்கள். அவர்கள் உடும்பு பொத்தில் நுழைந்தால் நீங்களும் அதில் நுழைவீர்கள் என்று கூறிய செய்தி புகாரில் 3456வது ஹதீஸாக இடம்பெற்றது. இதுபோன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கைகள் பல இருக்கும்போது இஸ்லாமிய சமுதாயம் இவற்றையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு மனம் போன போக்கில் செல்லக்கூடிய நிலையை தற்காலத்தில் அதிகமாக நாம் கண்டு வருகிறோம். மார்க்கம் முற்றிலுமாக அவர்களிடமிருந்து நீக்கப்பட்டு விட்டன என்ற சந்தேகம் நமக்கு எழுகிறது. முழுக்க முழுக்க சைத்தானுடைய ஆதிக்கம் அவர்களுடைய வாழ்க்கையில் அனைத்து விஷயங்களையும் வேடு கொண்டு இருக்குங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. மாற்று மதத்தினர் தேர் இழுப்பதையும் விழா கொண்டாடுவதையும் பார்த்துவிட்டு அதை அப்படியே இவர்கள் காப்பி எடுத்து சந்தன கூடு இழுப்பதையும் கந்திரி கொண்டாடுவதையும் வழக்கமாக்கி கொண்டிருக்கிறார்களே. இதுதான் நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சொன்ன செய்தி இப்போ தான் நமக்கு ஞாபகம் வருது, என்ன வேலை இவர்கள் செய்கிறார்கள் என்று. இது போன்று இன்றைக்கு மாற்று மதத்தினர் ஆடி மாதத்தை பீடை மாதமாக கருதி கோயில் குட்டைகளுக்கு சென்று தங்கள் பீடையை கழித்து கொண்டிருக்கிறார்களா இல்லையா? இதுக்கு என்ன வித்தியாசம்? இதை பார்த்து தான் முஸ்லிம்கள் சபர் மாதத்தை பீடை மாதம் என்று கருதி அந்த மாதத்தில் இஸ்லாத்தில் இல்லாத நடைமுறைகளை மாற்று மதத்தவர்களிடமிருந்து காப்பியடித்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுபோன்று மாற்று மத கலாச்சாரத்தை பின்பற்றுவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக கண்டித்திருக்கிறார்கள். இதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நடந்த சம்பவம் நமக்கு சரியான ஒரு பாடத்தை புகட்டுவதாக அமைந்துள்ளது. அதை பாருங்கள். நாங்கள் புதிதாக இஸ்லாத்திற்கு வந்தவர்களாக இருக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஹுனைன் யுத்தத்திற்கு சென்றோம். அங்கு இணை வைப்பவர்களுக்கென்று ஒரு இலந்தை மரம் இருந்தது. அங்கு அவர்கள் பரக்கத்தை நாடி தங்களின் போர்க்கருவிகளை அந்த மரத்தில் தொங்கவிட்டு அங்கு தங்கி இஹ்திகாப்பு இருப்பார்கள். தாத்து அன்வாத் என்று அதற்கு சொல்லப்படும். அந்த மரத்துக்கு பேர் என்ன? தாத்து அன்வாத். நாங்கள் அந்த மரத்தின் பக்கம் சென்றபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அல்லாஹ்வின் தூதரே, அவர்களுக்கு தாத்து அன்வாத்து என்று ஒரு மரம் இருப்பதை போன்று எங்களுக்கும் ஒரு மரத்தை ஏற்படுத்தி தாருங்கள் என்று கூறினோம். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அக்பர், இவையெல்லாம் அறியாமை காலத்தவரின் முன்னோர்களின் செயலாகும். என் உயிர் யார் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக நீங்கள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் பனி இஸ்ரவேலர்கள் கேட்டதை போல் கேட்கிறீர்கள். அதாவது பனி இஸ்ரவேலர்கள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில், மூசாவே, அவர்களுக்கு பல கடவுள்கள் இருப்பதை போல் எங்களுக்கும் கடவுளை ஏற்படுத்துங்கள் என்று கேட்க, அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நீங்கள் ஒன்றும் அறியாத விபரமற்றவர்கள் என்று பதிலளித்தார்கள். இதே போலவே நீங்களும் கூறியுள்ளீர்கள், நிச்சயமாக நீங்கள் உங்களுக்கு முன்னவர்களின் வழிமுறையை படிப்படியாக பின்பற்றுவீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் அவர்களுக்கு கூறினார்கள். இதை அபு வஹில் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நூல் திருமதியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நீண்ட ஒரு ஹதீஸ். தனக்கு பின்னர் முஸ்லிம்கள் பல பிதஅத்தான காரியங்களை
பின்பற்றுவார்கள் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்ந்த காரணத்தினால்தான் புதுமையான காரியங்களை, அதாவது பிதஅத்துகளை பற்றி கடுமையாக நமக்கு எச்சரித்து கூறியுள்ளார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், செய்திகளில் மிகவும் உண்மையானது அல்லாஹ்வுடைய வேதமாகும், நடைமுறையில் மிகவும் சிறந்தது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அதாவது என்னுடைய நடைமுறையாகும், காரியங்களில் மிக மிக தீயது மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக நீங்கள் உருவாக்கியவைகள் ஆகும். புதிதாக உருவாக்கக்கூடியவைகள் அனைத்தும் பிதஅத்துகள் ஆகும். ஒவ்வொரு பிதஅத்துகளும் வழிகேடாகும், ஒவ்வொரு வழிகேடும் உங்களை நரகத்தில் கொண்டு சேர்க்கும் என்று கூறிய செய்தியை ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி நசையில் 1560வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. எனவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த எச்சரிக்கைகளை கருத்தில் கொண்டு சபர் மாதம் உள்ளிட்ட எந்த மாதத்தையும் கெட்ட நாட்களாக கருதாமல், மாற்று மத கலாச்சாரத்தை பின்பற்றாமல் வாழ்ந்து, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்னபடி வாழ்ந்து அல்லாஹ்வின் அருளை பெறுவோமாக என்று அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தவனாக, உங்களிடையும் அதை கேட்டவனாக இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா.